அந்த அரசியல் சீமான் அவர்களுடைய யாரை எதிர்க்கிற விஷயங்கள் அப்படிங்கறது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கிட்டு சீமானை சந்தித்து பேசுகிறார். சீமான் அதுக்கு என்ன சொல்றாரு, முத்து அண்ணன் இறந்துட்டாரு, அதனால ஸ்டாலின் அண்ணனை பார்த்து இது மாதிரி இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு வருத்தம் தெரிவிக்க சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருக்க, அதற்கு அடுத்ததாக இப்போ வைகோவும் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு ஸ்டாலின் அவர்களை பார்த்துவிட்டு வெளியில வந்து வீராவேசம், அவர் சாதாரணமா பேசினாலே சிவாஜி பிரமாதமா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதைய கூட ரொம்ப வீராவேசமா பேசக்கூடியவர் தான் அண்ணன் வைகோ அவர்கள். அப்படிப்பட்ட வைகோ அவர்கள் வெளியில வந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு வெளியில வந்த கையோடைய அவர் பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, மதிமுக ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டு சேராது, இப்படியான வீண் வதந்திகளை யாரும் நம்பாதீர்கள், நாங்கள் ஒருபோதும் மதவாத கட்சி